ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவரொட்டி தொக்கு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ சுவரொட்டியில் இருக்க அந்த மேலே இருக்க ஒயிட் கலர்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இதேமாரி எல்லா இடத்துல இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வானலில் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சுவரொட்டி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும். இப்போ சுவரொட்டியை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச சுவரொட்டியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு கிண்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாரி. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சுவரொட்டி. இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.